வணக்கம். பழங்குடியின திமுக எம்எல்ஏ மறைவு. உடனே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் திமுக சார்பிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி அவர்கள் திடீரென மறைந்தார். அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சேந்தமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பொன்னுசாமி அவர்கள். முன்னதாக 2016ஆம் ஆண்டு திமுக சார்பில் சேந்தமங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட பொன்னுசாமி அவர்கள் தோல்வியை தழுவினார். இருப்பினும் கடந்த முறையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருக்கே சீட் வழங்கி வெற்றி பெற வைத்தார். இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினம் திடீரென அவர் மறைந்தது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சேந்தமங்கலம் தொகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்று பழங்குடியின மக்களின் நலனுக்காக உழைத்த திரு கு. பொன்னுசாமி எம்எல்ஏ அவர்களது மறைவிற்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், கொள்கை உணர்வோடு மக்களுக்கு தொண்டாற்றிய அவர் என்றும் நம் நெஞ்சங்களில் வாழ்வார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெறுமனே தனது வருத்தத்தை மட்டும் பதிவு செய்துவிட்டு மறைந்த பழங்குடியின எம்எல்ஏ பொன்னுசாமி அவர்களுக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தவில்லை என்றும், பொன்னுசாமி அவர்கள் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தான் அவருக்கு திமுகவின் முக்கிய தலைவர்கள் யாரும் நேரில் சென்று மரியாதை செலுத்தவில்லை என்றும் எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்தனர். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோ யாரும் எதிர்பார்க்காத வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையே சேந்தமங்கலத்திற்கு அனுப்பி வைத்து மறைந்த பொன்னுசாமி அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வைத்துள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சியினரின் பொய் விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார். அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசியல் பார்க்காமல் எந்த கட்சியினராக இருந்தாலும் நேரில் சென்று மரியாதை செலுத்துவது வழக்கம். ஆனால் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு சிறிய அளவில் உடல்நலம் சரியில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே மழை வெள்ளம் பாதிப்பின் போது பெரிய அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் களப்பணிக்கு செல்லவில்லை. இருப்பினும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுச்சுழன்று இரவு பகல் பாராமல் களப்பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திய போதும் அதனை கேட்காமல் தொடர்ந்து சென்னையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார். இதன் காரணமாகவே சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏவின் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் நேரில் செல்ல முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் தன்னுடைய இடத்திற்கு பதிலாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அனுப்பி வைத்து அவருக்கு உரிய மரியாதை செலுத்தி வைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். எப்போதும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.